நம்ம பழைய இரும்புகள்லேருந்து நிறைய வேஸ்ட்டான பொருளை வாங்கிட்டு வந்திருக்கோம் ரீஸ்டோர் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சண்டரி செட்டப் பாக்ஸு. ஆனால் இந்த செட்டப் பாக்ஸ் வச்சு நம்ம டிவி எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. இதுக்கு எஸ்எம்பிஎஸ் மட்டும் தேவைப்படுன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு பிசி இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த பிசி வந்து ரொம்ப பழைய பிசி போல் ரொம்ப கண்டமாக இருந்துச்சு. ஆனால் ஹார்ட் டிஸ்க் எதுவுமே இல்லை, ரேம் இருந்துச்சு. அதில் இருக்க எஸ்எம்பிஎஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக ஒரு சில சுவிட்சஸ், அது உடஞ்சி போன ப்ளக் பாயிண்ட்லாம் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம், அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பொருள்லாம் எடுக்கிறப்ப பக்கத்தில் ஒரு நெக் பேண்ட் கிடந்துச்சு. அந்த ஒயர் எதுவும் பிரியாமல் கண்டிஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது எவ்வளோ என்னன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, இது ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? வீட்டில் சும்மா இருக்கிறப்ப பாட்டு கேட்கலான்னு எதனா ஸ்பீக்கர் கிடக்குன்னு பார்த்தா 2 ஸ்பீக்கர் துணி இல்லாமல் கிடக்குறாங்க. சரி இவங்களை வாங்கி போயிட்டு துணி வாங்கி மாட்டி விட்டா நல்லா பாடுவாங்கன்னு இவங்களையும் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் துணின்னு சொன்னது இந்த ஸ்பீக்கரில் இருக்க டயஃப்ரம், ஸ்பைட்ரு, வாய்ஸ் காயில், டஸ்ட் கேப் இது எல்லாத்தையும் வாங்கி இந்த ஸ்பீக்கர் அசம்பிள் பண்ணால் நல்லாவே பாடுவாங்க. அடுத்ததாக வேறு எதனா இருக்குதான்னு பார்க்குறப்ப ஒரு போர்டு ஒன்று கிடச்சி. இது பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம் ரிசீவர் போர்டு. ஆனால் இதில் இருக்க ஒயர் எல்லாம் கட்டாயி போய் கிடந்துச்சு. ஆனால் இதில் இருக்க காம்பவுண்ட் எதுவும் டேமேஜ் ஆகணும். ஆனால் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பழைய ரேடியோக்கெல்லாம் எஃப்எம் ரிசீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எஃப்எம் போர்டு பார்த்தா சரி பண்ணுற லெவலில் தான் இருக்குது. இதை சரி பண்ணி எஃப்எம் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வேறு எதனா இருக்கான்னு பார்க்குறப்ப இண்டக்ஷன் அடுப்போட ஒரு மதர் போர்டு கிடச்சிது. அதனால் இருக்க கெப்பாசிட்டர் ஐஜிபிடிலாம் எரிஞ்சு போயிருந்துச்சு. ஒரு சில காம்பவுண்ட் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் எதனா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக நட்டு போல்ட்டை கட்டுற மாதிரி ஒரு சாவி ஒன்று இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா கழட்டலான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு டோட்டலாக இவ்வளோ பொருள் தான் கிடச்சிது. இதில் ஃபஸ்ட்டு எந்த பொருளை ரீஸ்டோர் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா பொருளை ரீஸ்டோர் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்ப்போம்.